ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி எழுந்திரிக்கும் போதே 7 மணி. கிச்சனில் கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவிட்டேன். எல்லாம் சாப்பாடு மட்டும் வச்சுட்டு நைட்டு வச்ச பருப்பு இருந்துச்சு கொஞ்சம், அதனால் அதை சூடு பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி மாமியார் வேறு ஊருக்கு போயிட்டாங்க. நைட்டு வச்ச சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் சரி அதோட போட்டுடலாம் அப்படின்ட்டு காய் வாங்க கிளம்பிட்டோம். நானும் பையனும் போயிட்டு சொரக்காய், தக்காளி, கத்திரிக்காய் நாத்தனார் தான் கடை வச்சுருக்காங்க, அதனால் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளேயும் உலையும் காஞ்சிருச்சு நல்லா. சரி அரிசியை போட்டு விட்டு இவனை பக்கத்துலேயே விளையாட விட்டுட்டேவும் சரி சாப்பாடும் வச்சுட்டு அப்படியே காயையும் வச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி சொரக்காய் பொரிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் சாப்பாடு வெந்துட்டு இருந்துச்சு, காயெல்லாம் அரிஞ்சிட்டேன். அப்புறம் வேறு நைன்ட்டே இருந்தான், அதனால் தொட்டியில் போட்டுட்டு சரி அதுக்குள்ளேயும் நம்ம வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தொட்டியில் போட்டு ஆட்டிகிட்டு இருந்தேன். அவனும் தூங்கிட்டான். சரி அவன் தூங்கினா தான் அந்த வேலையெல்லாம் எல்லாம் செய்ய முடியும். ஏன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ண விட மாட்டான், மறுபடியும் அதுக்குள்ளேயே தான் வந்துட்டுருப்பான். அப்படியே சாங் கேட்டுகிட்டேவும் அப்புறம் ஒரு வழியாக காய் பொரிச்சிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பு இதெல்லாம் தொடச்சிட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டேன். இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். சரி அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளேயும் தூங்கிட்டு தான் இருக்கான் இன்னும். சரி நல்லா தூங்குறாரு சார், அதனால் நானும் விட்டுட்டேன். இன்னும் ஹஸ்பண்டும் என்ன எந்திரிக்கலாம், அவங்களும் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. சரி அப்படின்ட்டு இன்றைக்கி கோலம் கூட போடல, ஏன்னா மாமியார் அதனால் போடல. பாவக்காய் செடியில் காயே இல்லை, நிறையா இருந்துச்சு. ஒரே ஒரு பாவக்காய் இங்கே இருக்குது, இன்னொரு பாவக்காய் ஒரு 4-5 பாவக்காய் இருக்கும். இங்கே ஒன்று, அப்புறம் ஒன்று ஒரு 4-5 இருக்கும். அப்புறம் நான் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நாங்களே தான் நின்றுட்டுருந்தேன், எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துட்டே இருந்தேன், அங்கே எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நிறையாது அப்படியே பிஞ்சிலேயே பழுத்து போயிடுச்சு, ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குல்ல, அதனால் அப்படியே பழுத்து போயிடுச்சு. அப்புறம் மணி பிளான்ட் செடிலாம் நல்லா வந்துருச்சு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லாம. அப்போ என் தலைக்கு மேலேயே ஒன்று இருந்திருக்கு பெருசாக, நான் அதை பார்க்கவே இல்லை. இன்னும் தூங்குறாரு சாரு. சரி அவங்களும் தூங்குறாங்க. சரி அதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சு சாப்பாடு ஊட்டினேன் அப்படின்ட்டு தான் எழுப்பினேன். அப்புறம் எழுப்பி சாப்பாடு ஊட்டிட்டு சாப்பிட்டாரு, கொஞ்சமாக சாப்பிட்டாரு. சளி வேறு பிடிச்சிருக்கனால அவனுக்கு எப்படியோ இருக்கும் போல, அதனால் கொஞ்சம் தான் சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டே இருந்தான். அப்புறம் அவங்க அப்பா தண்ணி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு அப்புறம் நாங்களும் சாப்பிட்டோம். அவனை வச்சுட்டே தான் சாப்பிடுவோம், அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டான், பக்கத்துலேயே உட்காந்துக்குவோம். அப்புறம் நாங்களாம் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அவனும் நானும் விளாண்டுட்டு இருந்தோம். இப்படி தான் மார்னிங் விளாக் போவோம்.